அவர் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்ம இந்த வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்து ஆல்மோஸ்ட் இந்த வருஷத்தோட எண்டு கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 15-16 நாள் அவ்வளவுதான், முடிவு கிட்ட நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு வரைக்கும் நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்திருக்காரு. நம்மளுடைய போக்கிலும் வரத்திலும் நம்மளை சுத்தி இருக்கிற எத்தனையோ பேரு என்னென்னமோ காரியங்கள்ல என்னென்னமோ சம்பவிச்சதெல்லாம் பார்த்திருக்கோம். எத்தனையோ இடங்கள்ல மழையினால அழிவு, விபத்துகள் எவ்வளவோ நம்ம பார்த்திருக்கோம். ஆனாலும் நம்மளை இன்னைக்கு ஜீவனோட வச்சிருக்காரே. இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஒரு குறைவில்லாமல் எல்லா குறைவுகளையும் நீக்கி நிறைவான தேவன் நம்ம கூட இருந்து அவர் நடத்த வல்லவராய். இந்த பாடல பாடலாமா? இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. நன்றி நன்றி உம்மை உயர்த்திடுவே, நன்றி நன்றி உம்மை உயர்த்திடுவே, நன்றி நன்றி உம்மை உயர்த்திடுவே, நன்றி நன்றி பயன்பட செய்தீரே, நன்றி ஐயா.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என் ஆத்துமாவே சொல்லுங்க. நீங்களே உங்க ஆத்துமா மேல கை வச்சலாம். என் ஆத்துமாவே நன்றி சொல்லு. கர்த்தர் செய்த நன்மையை மறந்துடாத. வாயை திறந்து நன்றி சொல்லு. எத்தனை நன்மை உனக்கு செஞ்சிருக்கிறாரு. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு. அல்லேலூயா, பிரைஸ் காட், அல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் நன்றி. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களா மணிமொழி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா மணிமொழி. எல்லாம் இப்படி கை வச்சு சொல்லுங்க. கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடி சூட்டுகிறார். கிரீடம் வைக்கிறார். கிருபை என்னும் கிரீடம். ஹல்லேலூயா. ஓ ராமானா கர்த்தரே. வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை நன்றி. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு. விசுவாசமா சொல்லுங்க. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். சொல்லுங்க. என் இளமையை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நான் ஓடினாலும் நடந்தாலும் குறைவதில்லை. நான் ஓடினாலும் நடந்தாலும் குறைவதில்லை.
ஆண்டவர் சொல்றாரு, கழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழ வயதை போலாக்கி. அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். என் வயதை கழுகுக்கு சமானமா ஆண்டவர் திரும்ப வாழ வயதை போல மாத்துவாரு. நான் வயசாயிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன். நான் வயசானாலும் எனக்கு புது பலனை தருவாரு. அல்லேலூயா. கழுகுக்கு இளமையை திரும்ப தருகிற கர்த்தர் எனக்கு வாழ வயதை தருவாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும். ஆண்டவர் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிப்போம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நிற்க வைத்தாரே மறவாதே. நிலைக்க வைத்தாரே மறவாதே. நடக்க வைக்கிறாரே மறவாதே. உடுத்தினாரே மறவாதே. போஷித்தாரே மறவாதே. மனித தயவுகளை தந்தாரே மறவாதே. கரம் பிடித்து நடத்தினாரே என் ஆத்துமாவே மறவாதே. ஆண்டவர் உயர்த்தினாரே என் ஆத்துமாவே மறந்து போகாத. நீ மறந்து போகாத. மறந்து மௌனமாய் நிற்காதே என் ஆத்துமாவே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அப்பா, நீங்க எங்களோடு கூட இருக்கீங்க கர்த்தாவே. நீங்க செஞ்ச நன்மையை நாங்கள் மறந்து போவதில்லை கர்த்தாவே. ஸ்தோத்திரம். அத்தனை நன்மை எங்க வாழ்க்கையில செஞ்சிருக்கீங்க. நல்ல தகப்பனாய் நீங்க எங்க கூட இருக்கீங்க ஆண்டவரே. நீங்க எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுகிறதும் இல்லை என்கின்ற வாக்கு தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறது. உண்மையே நோக்கி பார்க்கிறது. தொடர்ந்து தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். சகல துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சபை அறிவிப்பு. கர்த்தர் நல்லவர். இங்கு வந்திருக்க அனைவரும் இயேசுவின் நாமத்தில் RGC சார்பாக வரவேற்கிறோம். நம்முடைய சபைக்கு இன்று தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் இருக்கையில் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் வேறு சபையில் அங்கு வகிப்பீர்கள் என்றால் தொடர்ந்து உங்களுடைய சபைக்கு செல்லும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அப்படி நீங்கள் வேறு எந்த சபையில் அங்கம் வகிக்காமல் இருப்பீர்கள் என்றால் நம்முடைய RGC உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் நம்முடைய சபையின் ஆராதனையும் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையும் அனுபவித்து செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை நேரம். நாம் இதுவரை கர்த்தருடைய பாடல்களை பாடி ஆராதித்தோம். இப்போது நாம் நம்முடைய காணிக்கையிலும் தசம பாகங்களையும் கொடுத்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நாம் நம்முடைய காணிக்கையிலும் தசம பாகங்களையும் நம்முடைய வலது கையில் உயர்த்தி பிடித்து இந்த விசுவாச அறிக்கையை சொல்லப் போகிறோம். நான் முதலில் சொல்லுவேன், எனக்கு பிறகு நீங்கள் அறிக்கை செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விசுவாச அறிக்கை. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நான் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவனாய் இருப்பேன். விதைக்கிறதுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கர்த்தர் எனக்கு தருகிறார். நான் விசனமாயும் அல்ல
கட்டாயமாகவும் அல்ல, மனப்பூர்வமாய் என்னுடைய காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் கர்த்தருக்கு செலுத்துகிறேன். கர்த்தர் என்னுடைய விதையை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் கர்த்தருக்கு இப்போது நம்முடைய காணிக்கைகளை செலுத்துவோம். காணிக்கை பாடல்களை சிஸ்டர் பிரின்சி அவர்கள் பாடுவார்கள். காணிக்கைகளுக்காக நம்முடைய போதல் ஜெபித்த பின் நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் காணிக்கைகளுக்காய் நாம் செபிப்போம். அன்புள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தை சொல்லி ஆண்டவர் சமூகத்துக்கு நேராக இந்த காலை வேளையிலே வருகிறோம். கர்த்தாவே, உடைய பிள்ளைகள் படைத்த காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. 30, 60, 100 பலன்களை கொடுத்து ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். வீட்டின் சூழ்நிலைகளை மனிதர்கள் நாங்கள் அறியோம், நீங்கள் அறிவிங்க. ஆண்டவரை பொருளாதார சூழ்நிலையை நீங்கள் அறிவிங்க. ஆண்டவரை எல்லாவற்றிலும் தேவ தலையீடு இருக்கட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தலையீடுங்க என்று நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தாவே, பொருளாதாரத்தில் தலையிடுங்க, வியாபாரங்களிலே தலையிடுங்க, உடல் சுகத்திலே நீங்கள் தலையிடுங்க. வசனம் சொல்கிறது ரோமர் 8:11 சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவராய் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறீங்க. ஆண்டவரை நீங்கள் சரீரத்திலும் தலையிடுங்க என்று நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தாவே, வர வர விருத்தி அடைவது தான் உம்முடைய சித்தம். குறைச்சல் உம்முடைய சித்தம் அல்ல, விருத்தி மட்டும்தான், பெருக்கம் மட்டும்தான் உங்களுடைய சித்தமாக இருக்கிறது. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அதை செய்ய போகிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் உம்முடைய வார்த்தைக்கு நேராய் நாங்கள் கடந்து செல்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உங்களை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய வேதத்தை கையில் எடுத்து வைத்துக் கொள்வோம். வலது கையிலே எடுத்து சொல்லுங்க பாப்பா. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறேன். அவைகள் என் பிரயோஜனத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறேன். வேத வசனம் நான் யார் என்று சொல்கிறதோ அதுவாக தான் நான் இருக்கிறேன். வேத வசனம் நான் எதை உடையவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறதோ அதை நான் உடையவனாக இருக்கிறேன். வேத வசனம் என்னால் எதை செய்ய முடியும் என்று சொல்கிறதோ அதை என்னால் செய்ய முடியும். இன்று என்னுடைய செவிகள் வேத வசனத்திற்கு செவி கொடுக்கிறதாகவும் என்னுடைய மனது வேத வசனத்திற்கு திறந்ததாகவும் இருக்கிறது. வேத வசனம் சொல்லும் தேவையான மாற்றங்களை என்னுடைய இருதயத்திலே ஏற்படுத்தி கொள்வதற்கான தைரியத்தையும் பக்குவத்தையும் தாழ்மையையும் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஆமென். ஒரு அடிப்படையான சத்தியத்தை தான் மீண்டும் உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். விசுவாசம். எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். விசுவாசம். சத்தமா சொல்லுவோம். விசுவாசம். விசுவாசம்
அந்த விசுவாசம் எப்படி செயல்படுகிறது அதை குறித்து தான் இன்னைக்கு பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்திற்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்வோம். Hebrew chapter 11 verse 6. Praise God. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். மெசேஜ் பைபிளில் இப்படி சொல்லுது பாருங்க. இட்ஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட் அப்பார்ட் ஃப்ரம் ஃபெய்த். தமிழ் வேதத்தில் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம்னு சொல்லிருச்சு. மெசேஜ் பைபிள் டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுதுன்னா, இட்ஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட் அப்பார்ட் ஃப்ரம் ஃபெய்த்னா என்ன அர்த்தம்? விசுவாசத்தை ஓரமாக வச்சுட்டு என்ன செஞ்சாலும் அது ஆண்டவருக்கு பிரியமா? உப்பில்லாத பண்டம் சொல்லுங்க பார்ப்போம். பிரமாதமான பிரியாணியாக இருக்கும், உப்புன்றதே அதில் இருக்காது. உப்பு இல்லைன்னா ஒட்டு மொத்தமாக ஒன்றுமே இல்லை. அரிசி போட்டது வேஸ்ட்டு, மசாலா போட்டது வேஸ்ட்டு, பிரியாணி மசால் போட்டது வேஸ்ட்டு, கிண்டினது வேஸ்ட்டு, போட்ட சிக்கன் வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு. காரணம் என்ன? இல்லை, உப்பு இல்லை. அதை தான் இங்கே வசனம் சொல்லுது. இட்ஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட் அப்பார்ட் ஃப்ரம் ஃபெய்த். விசுவாசம் இல்லாமல் எதை செஞ்சாலும் அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கவே இருக்காதான். அல்லேலூயா. ஆம்பிளிஃபைட் மொழிபெயர்ப்பை வாசிக்கிறேன் பாருங்க. பட் வித்தவுட் ஃபெய்த் இட் இஸ் இம்பாசிபிள் டு வாக் வித் காட் அண்ட் ப்ளீஸ் ஹிம். தேவனோடு நடப்பதற்கும் தேவனை பிரியப்படுத்துவதற்கும் விசுவாசம் இல்லாமல் முடியவே முடியாதான். அதன் அர்த்தம் என்னன்னா, விசுவாசம் இல்லாமல் கடவுள் பக்கத்தில் யாரும் போகவே முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தின் 17வது வசனம் 18வது வசனம் இப்படி சொல்கிறது பாருங்க. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல. 1 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்களேன். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல. காணப்படுறது எதுங்க? எதெல்லாம் பார்க்குறோம் நம்ம வாழ்க்கையில்? குறைச்சல், பலவீனம், நஷ்டம், இதெல்லாம் என்னது? காணப்படுறது. பிரைஸ் காட். கடன், அப்படியே நான் அந்த கடன்லாம் பாருங்கள் நாளுக்கு நாள் அப்படியே பூதாகரமாகவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் பாருங்கள். கொஞ்சமாக இருந்தது மாதிரி இருக்கும், கண்டுக்காமல் விட்டுருன்னு இருப்போம் பாருங்கள். ஒரு 4 மாதம் கழிச்சு பெருசாக சக்குன்னு வந்து உட்காந்துருக்கும் முன்னாடி. ஆமாவா இல்லையா? பிரைஸ் காட். அல்லேலூயா. இதெல்லாம் என்னது? காணப்படுகிறவைகள். எல்லாரும் சொல்லுங்க, காணப்படுகிறவை. என் வாழ்க்கையில் என்னை சுற்றி காணப்படுகிறவைகள் நிறைய காரியம் இருக்குங்க. பர்ஸில் பணம் இல்லை, நான் பார்க்குறேன். வியாபாரம் இல்லை, நான் பார்க்குறேன். குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, இது காணப்படுறது. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, வாசிப்போம் எல்லாரும் சேர்ந்து, அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஆமேன் சொல்லுவோமா? இந்த காணப்படுகிறவைகளையே பார்த்துட்டு துக்கப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. நம்ம வழியில் முன்னேற விடாமல் உட்காந்துட்டு இருக்க, பிரச்சனையவே பார்த்துக்கிட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையை என்கிட்டே இருந்தால் வேலைக்கு காணப்படாத ஒன்று இருக்கிறது. என்ன காணப்படாத ஒன்று? இன்னைக்கு இந்த பிரச்சனை எனக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்தாலும் இந்த பிரச்சனையை விட மிகப்பெரிய தேவன் ஒருவர் ஏன் கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் சொல்லுங்க, பிரச்சனைகளை விட மிக 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 பெரிய தேவன் ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் அதை தான் பார்ப்பேன், அவர் எனக்கு செய்ய போகிறத தான் பார்ப்பேன். இன்னைக்கு என் வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகளை நான் பார்க்க போகிறது கிடையாது, அதை குறித்து பேச போகிறதுக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை கவனிக்கிறீங்களா என்ன? பிரைஸ் காட். மார்க் 11:23 எடுக்க வேண்டாம் மக்களே. சொல்கிறாரு, எவன் ஒருவன் இந்த மலையை பார்த்து நீ நடு சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்ல அவன் சொன்னபடியே ஆகும்ன்றாரு. மலையை பார்த்து நீங்கள் என்ன சொல்லணுமா? நடு சமுத்திரத்திலே தள்ளுண்டு போன்னு சொல்லணுமா? எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். மலையை பார்த்து நடு சமுத்திரத்திலே தள்ளுண்டு போன்னு நான் சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பிரைஸ் காட். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென்.
கவனிக்கிறீங்களா என்ன? உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு மலை இருக்கு. ஆமாவா இல்லையா? நம்மளை நகர விடாம, முன்னேற விடாம, நம்ம ஆசீர்வதிக்கப்படாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கு பாருங்க. சக்குன்னு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மலையை பார்த்து நீ தான் பேசணும். எத்தனை பேர் என்ன கவனிக்கிறீங்க? அவரே சொல்றாரு, அந்த மலையை பார்த்து நீ பேசு. அந்த மலை கிட்ட போய் உனக்காக நான் பேச மாட்டேன். முன்னாடி இருக்கிற மலையை பார்த்து நீ தான் பேசணும். அப்பந்தான் அந்த மலை உன்னை விட்டு போகும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம பிரச்சனைகளை பார்த்து, நம்ம பெரிய கடனை பார்த்து, நம்ம போய் கடன்ட்ட சொல்லணும், கடனே இயேசுவின் நாமத்தினாலே வழிவிடு அப்படின்னு சொல்லணும். அப்பந்தான் அது போய் கடல்ல போய் விழும். நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? மலையை குறித்து ஆண்டவர்கிட்ட போய் செய்வோம். ஆண்டவரே, எவ்வளோ பெரிய மலை இருக்கு தெரியுமா ஆண்டவரே, என் வாழ்க்கையில பெருசா உட்கார்ந்துருக்கு ஆண்டவரேன்ட்டு ஒரே உபவாச ஜபம், கண்ணீர் மல்க ஜபம். ஆண்டவரே, இம்மாம் பெரிய மலை எனக்கு முன்னாடி இருக்கு ஆண்டவரே. ஆண்டவர் சிரிச்சுட்டே சொல்லுவாரு, அந்த மலைக்குள்ள பெருமையை என்கிட்ட வந்து பேசுறியா? நீ என்னைக்காவது என் பெருமையை அந்த மலைகிட்ட போய் சொல்லியிருக்கியா? அவர் சொல்லுவாரு, என்னைய பத்தி உன் பிரச்சனைகிட்ட போய் சொல்லியிருக்கியா? உன் பிரச்சனை எனக்கு முன்னாடி எம்மாத்திரம். என் முன்னாடி உன் பிரச்சனை தூசு. அந்த தூசுட்ட போய் எனக்கு இவ்வளோ பெரிய தேவன் இருக்கிறாருன்னு நீ என்னைக்காச்சும் சொல்லியிருக்கியா அப்படின்னு கேட்பாரு. நான் என்ன சொல்றேன்னா, காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு நான் சொல்றேன், உங்களை உற்சாகப்படுத்துறேன். உங்களை சுத்தி இருக்கிற இயலாமைகளையே பார்த்து பேசிக்கிட்டு இருக்காதீங்க. பிரச்சனையை பேசுறதுனால பிரச்சனை சால்வ் ஆகாதுங்க. இன்னும் கொஞ்சம் கூட தான் பிரச்சனை 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 கொஞ்சம் பிரச்சனை பேசி பேசி பேசியே பிரச்சனைக்கு எண்ணெயை ஊற்றிடுவோம் பாருங்க. அதுக்கு அபகபகமன்னு எரிஞ்சிட்டு இருக்கும் பாருங்க. அடியை போட்டு கிடப்பான் வீட்டில் நல்லா இருக்கிறவங்களாம். நோ, பிரச்சனை அல்ல. நான் பார்க்காத ஒன்றை பேச போகிறேன். என்ன பார்க்காத ஒன்று? பிரைஸ் காட், மிகப்பெரிய தேவன் ஒருவர் எங்களுக்கு இருக்கிறார். சொல்லுங்க பாப்பா, கரங்களை உயர்த்தி, மிகப்பெரிய தேவன் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரு. இந்த பிரச்சனை எங்களை மூழ்கடிக்க முடியாது. அதான் விசுவாசம். இயேசு தம்முடைய சீஷர்களோடு படவிலே பிரயாணம் செய்கிறார். இந்த கதை எத்தனை பேருக்கு தெரியும்? படகுல இயேசுவும் சீஷர்களும் பயணப்பட்டு போறாங்க. அப்ப என்ன வந்துருச்சுங்க? புயல் காற்று அடிக்குது, மாறி மாறி அடிக்குது. படகு அமிழ்ந்து போகத்தக்கதாகனா தண்ணிக்குள்ள, கடலுக்குள்ள படகு முங்கிடுறது மாதிரி மிகப்பெரிய அலைகள் அடிக்கிறது. இவங்கெல்லாம் பதறாங்க. சீஷர்கள் 12 பேரும் இயேசுவை எங்கடான்ட்டு தேடுறாங்க. அவர் தூங்கிட்டு இருக்கிறாருங்க. பின்னணியத்தில் போய் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? ஒரு சுவிசேஷம் சொல்லுது அவர் பின்னணியத்தில் உறங்கி கொண்டிருந்தார். வேறு ஒரு இடத்துல சொல்லுது அவர் தலையணையை வைத்து உறங்கி கொண்டிருந்தாராம். எப்படி தூங்கி இருக்கிறார் பாருங்க. இப்ப சர்ச்சில் வந்து நம்ம தூங்குறோம், ஆமாவா இல்லையா? லைட்டா பாஸ்டர் அப்படிதானே? கிளாஸ் ரூம்ல என்ன செய்வோம்? ஒரு தூக்கத்தை போட்டுருவோம். வேலை ஸ்தலத்தில் தூக்கத்தை போட்டுருவோம். சர்ச்சில் நல்லா சில சமயம் கொஞ்சம் பிரசங்கம் கொஞ்சம் ஆக்ஸாப் லைட் மாதிரி போச்சுன்னா லைட்டாக ஒரு தூக்கத்தை போட்டு என்ன செஞ்சுருவோம்? வந்துடுவோம் பாருங்க. இதுக்கு பேர் கோழி தூக்கம்னுவாங்க. என்ன தூக்கம்? கோழி தூங்குறது பார்த்துருக்கீங்களா என்ன? அப்படியே போட்டு அந்த அரிசியை டொக் டொக் டொக்குன்னு கொத்திட்டே போகும் பாருங்க. ஒரு காலை மட்டும் தூக்கி ஒரு சின்ன தூக்கம் போடும் பாருங்க. கக்குன்னு எந்திரிச்சு போகும் பாருங்க. இதுக்கு பேர் தான் என்ன தூக்கம்? கோழி தூக்கம். இந்த கோழி தூக்கம் போடுறதுக்கு, சர்ச்சில் வந்து கோழி தூக்கம் போடுறதுக்கு என்னைக்காச்சும் வீட்டில் இருந்து வரும்போதே பிக் ஷாப்பரில் தலகாணி எடுத்துட்டு வந்தோமா என்ன? கோழி தூக்கம் போட போகிறேன், தலகாணி எடுத்துட்டு போயிடுன்ட்டு நம்ம தூங்கிட்டா இருக்கோம். கிடைக்கிற கேப்பில் என்ன பண்ணிடுறோம்? ஒரு தூக்கத்தை போட்டு வெளியே தெரியாமல் அல்லேலூயாவையும் போட்டுடுறோம். ஆனால் இயேசு கோழி தூக்கம் போடலை. கவனிங்க, தலையணையை வைத்து தூங்கினார்னா, எப்போ தலையணையை வச்சு நீங்களும் நானும் தூங்குவோம்? நைட்டு தான். தூங்கணும்னு நினைச்சே போய் தூங்கும் போது தான் தலையணை பெட்ஷீட்டு எல்லாத்தையும் போட்டு பொத்தி நல்லா தூங்குவோம். அப்போ இயேசு எப்படி தூங்க போயிருக்காரு? தலையணையை வைத்து தூங்கினார்னா தூங்கணும்னு நினைச்சே தூங்கி இருக்கிறாரு. எங்க கப்பல் படகு இந்த ஆட்டிட்டு இருக்கு, அதுல அவர் எப்படிங்க அவரால் தூங்க முடிஞ்சுன்னா?
சீசர்களே வந்து இயேசுட்ட கேட்குறாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா, நாங்கள் சாகிறதும் கவலை இல்லாமல் இந்த தூக்கம் தூங்குறீங்கன்னு கேட்டுருக்காங்க. உடனே அவர் எந்திரிச்சு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வெளியே வந்து பூனைக்குட்டியை விரட்டுறது மாதிரி பா வீட்டுப்பா அப்படின்ற மாதிரி கடலை பார்த்து இறையாதே அமைதியில் இருந்தோன்னு வாழை மடக்கிட்டது ஓடி இருக்கு. எவ்வளோ பெரிய இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார் தெரியுமா? சிம்பிளா எடை போட்டுற. நான் என்ன சொல்கிறேன், இப்போ இயேசுவை பார்த்து, இயேசுவே இவ்வளோ பிரச்சனை வந்துச்சுல, இவ்வளோ புயல் காற்று பிரச்சனைகள் வந்துச்சுல, உங்களால் எப்படி தூங்க முடிஞ்சுன்னா அவர் சொல்லுவார், இந்த புயல் காற்றும் இந்த கடலும் என்னை மூழ்கடிக்க முடியாது. நான் ஜீவனை கொடுக்க தான் வந்தேன் இந்த உலகத்தில், ஆனால் அது எங்கே கொடுக்க வந்தேன் தெரியுமா? கடலில் மூங்கி செத்து ஜீவனை கொடுக்கறது இல்லை, என் ஜீவனை ஒப்பு கொடுக்குறேன்னு அப்படி முங்கிட்டு போகிறது இல்லை, சிலுவையிலே ஒரு நாள் நான் கொடுக்க போகிறேன், அதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். கண்டகடிய காற்றும் கடலும் என்ன செய்ய முடியாது, தொடக்கூட. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்ததுனால தான் பாருங்க, இவ்வளோ பெரிய புயல் காற்று கடுங்காற்று வந்துட்டு இருக்கு, இவருக்கு தாலாட்டு மாதிரி தொட்டில் மாதிரி தூங்கி இருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் ஆட்டி விடு, 2 ஆட்டுன்னு ஆட்டு. நான் உங்களை பார்த்து சொல்லட்டுமா, உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டத்தையும் நோக்கத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 1000 பிரச்சனை உங்களை வந்து அடித்தாலும் தைரியமாக சொல்லுவீங்க, இந்த பிரச்சனைகள் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு எல்லாரும் சொல்லுங்களேன், என் பின்னாடியே சொல்லுங்களேன், எனக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டங்களையெல்லாம் இந்த பூமியில் நான் செஞ்சு முடிக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் என்னை தொட முடியாது. இதுக்கு பேர் தான் என்னது? காணப்படாதது. காணப்படுறது என்னது? புயல் காற்று. காணப்படாதது என்னது? இயேசு என் கூட என் படகுல இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். ஸோ முதல் வசனத்தில் என்ன வாசித்தோம்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். பிரைஸ் காட். 1000 முறை அதை செஞ்சாலும் விசுவாசம் இல்லாமல் செஞ்சா அது கூடாத காரியம்தான். ஒரு முறை ஜெபம் பண்றேன், விசுவாசமே இல்லாமல் ஜெபம் பண்றேன், எனக்கு கவனிங்க. ஒரு முறை ஜெபம் பண்றேன், விசுவாசமே இல்லாமல் சோதரம் ஜெபம் பண்ணிட்டேன் அப்படின்னு எந்திரிச்சு விட்டேன். சரி, 10 முறை அதே மாதிரி விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கிறேன். 1000 முறை விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கிறேன். 1001வது முறை விசுவாசம் இல்லாமல் நான் ஜெபம் பண்ணிட்டு வந்ததுனால ஆண்டவர் என்னை பார்த்து, ஐயோ பாவம் பிள்ளை 1000 முறை ஜெபம் பண்ணிட்டான், இந்த முறையும் 1001வது முறையும் விசுவாசம் இல்லாமல் ஜெபம் பண்ணிட்டான், அதனால அவன் ஜெபத்தை கேட்டுறேன்னு சொல்லவே. ஏன்? அந்த ஜெபத்தில் என்ன இல்லை? விசுவாசம் இல்லைன்னா பிரைஸ் காட் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. எனவே தேவனிடத்திலே சேருகிறவன், அதன் அர்த்தம் என்னன்னா தேவனிடத்தில் வருகிறவன். அல்லேலூயா. அவர் உண்டென்பதையும் 11:6 ஹீப்ரூ 11:6 பிரைஸ் காட். அவர் உண்டென்பதையும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்பதையும் என்ன செய்யணுமா? 2 காரியத்தை விசுவாசிக்கணும். கவனிங்க, எந்த காரியமாக இருந்தாலும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் 2 காரியத்தை விசுவாசிக்கணும். இது அடிப்படை சத்தியம். விசுவாசத்தை குறித்த ஒரு அடிப்படை சத்தியம். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்தை குறித்த அடிப்படை சத்தியம் 2 என்னன்னு சொல்றேன் பாருங்க. 1, தேவன் ஒருத்தர் இருக்கிறாருன்றதை விசுவாசிக்கணும். 2வது, அவர்கிட்ட போய் ஏதாச்சும் கேட்டுட்டா எனக்கு கொடுப்பாருன்னு. இந்த 2 விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2 விசுவாசம் இல்லாம ஆண்டவருக்கு என்ன செஞ்சாலும் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கவே இருக்காது. சும்மா நம்ம கடமையை நிறைவேற்றிட்டு போயிருப்போம். பாருங்க, தேவனிடத்தில் சேருகிறவன், அது வந்து ஒரு வேர்ப் இல்லையா, வினை சொல், ஆக்ஷன். தேவனிடத்தில் சேருகிறவன் those who comes to God. தேவனிடத்தில் வருகிறவன் அப்படின்ட்டு எதுக்கெல்லாம் தேவனிடத்தில் வருகிறோம்? ஜெபம் பண்றதுக்கு வருகிறோம். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? பிரைஸ் காட். அல்லேலூயா. ஜெபம் பண்றவங்களாம் கை உயர்த்துங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்றவங்க ஜெபம் செய்ய தேவனிடத்தில் வருகிறோம். உபவாசம் வருகிறோம். அல்லேலூயா. சபையில வந்து பரிசுத்த பந்தி இதெல்லாம் எடுக்கிறதுக்கு வருகிறோம். ஆராதிக்க
வருகிறோம், சபைக்கு வருகிறோம், தான தர்மங்களை செய்கிறோம். இது எல்லாமே தேவனிடத்திலே சேருகிறதற்கு சமம்தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நான் ஜெபத்துக்கு வரேன், நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், அல்லது நான் சபைக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு கூட நீங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, சபைக்கு வருவதற்கு ஒரு சில காரணங்கள் இருக்கலாம். என்னென்ன காரணம்னு நான் சொல்கிறேன் பாருங்க. ஒன்று, இஸ் தட் அ ரிச்சுவல் ப்ராக்டிஸ்? ஒரு பாரம்பரிய பழக்கத்தினாலே அல்லது பாரம்பரிய வழக்கத்தினாலே சர்ச்சுக்கு வந்தீங்களா? எத்தனை பேர் என்னை கவனிக்கிறீங்க? சீக்கிரம் முடிச்சிருவேன், ஆனால் என்னை கவனிக்கணும். நோக்கமே பிரைஸ் காட், கர்த்தருடைய வசனம் உள்ளே போய் உட்கார்றது தான். நான் பேசுகிறதே கிடையாது. சரி, முதல் நோக்கம் என்ன சொன்னேன்? பாரம்பரிய வழக்கத்தினாலே நான் சபைக்கு வந்தேனா? இன்று அநேகர் பாரம்பரிய கடமையை நிறைவேற்றுவதற்கு சபைக்கு நம்ம வருகிறோம். எப்படி? இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைனால நான் என்ன செய்யணும்? சர்ச்சுக்கு போயிடணும். இதுக்கு பேர் தான் பாரம்பரிய பழக்கம். கடவுளுக்கும் இதுக்கும் சம்பந்தமே. சண்டேங்க சர்ச்சுக்கு போகணுங்க. ஓகே, எதுக்கு போற? ஆண்டவரை பார்க்க போறேன்ற எண்ணமே. ஞாயிற்றுக்கிழமைனால நான் என்ன செஞ்சிட்டேன்? சர்ச்சுக்கு போயிட்டேன். இது ஒரு பாரம்பரிய பழக்கம். இந்த பழக்கத்தினால சர்ச்சுக்கு வந்தா ஆண்டவர்கிட்ட பலன் கிடைக்குமான்னு கேட்டா, பாஸ்டர் வாரத்துக்கு 52 வருஷத்துக்கு 52 வாரம் சர்ச்சில் போய் உட்காந்துட்டு வரேன், ஒண்ணுமே நடக்கல. இவங்க நினைப்பு, நம்ம நினைப்பு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் சர்ச்சில் உட்காந்துட்டா எனக்கு தானா எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்ற நினைப்பு. ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன். நம்ம சொல்ற ஒரே காரணம், பிரைஸ் காட். என்ன பிரச்சனை இதுலன்னா, தேவனுக்கும் இதற்கும் சம்பந்தமே கிடையாது. அல்லேலூயா. இரண்டாவது காரணம், இஸ் இட் டு ஷோ அதர்ஸ்? நான் சபைக்கு வருவது அடுத்தவர்கள்ட்ட நான் சர்ச்சுக்கு போறேன்னு காட்டுறதுக்கா? எத்தனை பேர் என்னை கவனிக்கிறீங்க? ஆண்டவன் நம்மோடு பேசுறாரு. என்ன, நான் எப்படியா நீட்டாக கிளம்பி என்ன செஞ்சிடணும்? போகாம நான் வீட்டில் இருக்க முடியாது. ஏன்னா 3வது வீட்டுக்காரன் என்ன செய்வான்? பார்த்து என்ன செய்வான்? கேட்பான், அவங்க கிறிஸ்டியன் தானே, அவங்க ஏன் சர்ச்சுக்கு போகாம சண்டே வீட்டில் உட்காந்துருப்பாங்கன்னு அவன் கேட்டுக்கூடாதுன்றதுக்காகவும் வருகிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். முதல்ல என்ன சொன்னேன்? பாரம்பரிய வழக்கத்தினாலே சபைக்கு வருகிறோமா? ஜபம் பண்ணுன்றதுக்காக ஜபம் பண்றேன்னா? இரண்டாவது, அடுத்தவன் என்னை பார்க்கணுன்றதுக்காக சர்ச்சுக்கு வரேன்னா? அப்படி வந்தா ஆண்டவருக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. மூன்றாவது, ஃபார் அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன் திருப்திக்காக நான் சர்ச்சுக்கு வரேன்னா? சில நேரம் சொல்லுவோம் பார்த்துக்கீங்களா, நானே சொல்லியிருக்கேன், பல முறை சொல்லியிருக்கேன் பாருங்க. அப்பா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகாமல் ஒரு திருப்தியே இருக்காதுங்க. சொன்னீங்களா இல்லையா? என்னைக்காச்சும் ஒரு நாள் தப்பி தவறி வீட்டில் இருந்துருவோம் பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகாமல் எனக்கு திருப்தியே இல்லை, என்னமோ மாதிரி இருக்கு, என்னமோ மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டே இருப்போமே. அது எதுக்காக சர்ச்சுக்கு வரோம் அப்படின்னா, ஏன் திருப்திக்காக. நான் எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கணும். அதுலயும் ஆண்டவர் கிடையாது, ஆண்டவர் பிரியப்பட மாட்டாரு. கடைசியா ஒரு கேட்டகரி இருக்குது, சூப்பர் கேட்டகரி. வித்தவுட் எனி ரீசன், காரணமே தெரியாது அவங்களுக்கு. நீங்க ஏங்க சர்ச்சுக்கு வந்திருக்கீங்கன்னா தெரியலங்க. இது ஒரு கோஷ்டி. 4 கோஷ்டியை சொல்லியிருக்கேன். ஒன்று என்னது? ஃபர்ஸ்ட், பாரம்பரிய வழக்கத்தினாலே சபைக்கு வருகிறோமா? இரண்டாவது என்னது? மற்றவர்கள் பார்ப்பதற்காக சபைக்கு வருகிறோமா? மூன்றாவது என்னது? ஏன் திருப்திக்காக நான் சர்ச்சுக்கு வரேன்னா? நாலாவது, காரணமே இல்லாம ஏன் வந்தோனும் தெரியாது, ஏன் போனோனும் தெரியாது. இல்லை என்ன ரீசன் சொல்லுவாங்கன்னா, எல்லாரும் போனாங்க பாஸ்டர், என்ன செஞ்சிட்டேன், நானும் போயிட்டேன். இப்படின்னா ஆண்டவர்கிட்ட இருந்து நான் சொன்ன இந்த 4 கேட்டகரியிலையும் என்ன கிடையாது? விசுவாசம் கிடையாது. இந்த 4 சூழ்நிலையிலையும் தேவன் ஒருவர் உண்டு, தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறார் அப்படின்ற இந்த உப்பு சாரம் என்பது உள்ள கிடையவே கிடையாது. அதனால தான் பல வருஷமா சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பாங்க, 10 வருஷமா போயிட்டு இருப்பாங்க.
10 வருஷமா ஜெபம் பண்றேன் பாஸ்டர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க, ஒரு பாஸ்டர் அதை குறித்து சொன்னாங்க. சில சகோதரிகள்லாம் மீட்டிங் போகும்போது சொல்லுவாங்க, 10 வருஷம் ஜெபம் பண்றேன் பாஸ்டர், இதுக்கு ஒரு மாற்றமே வர மாட்டேங்குது பாஸ்டர். அப்ப கர்த்தருக்கு காது கேட்கலையோ? அப்ப அவங்க சொல்றத பார்த்தா எப்படி தெரியுதுன்னா, உங்க ஜெபம் கரெக்டா தான் பண்ணீங்க, அவருக்கு தான் காதுல ஏதோ. அப்படிங்களா? யார்கிட்ட பிரச்சனை இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். அவர்கிட்ட இருக்குமா, நம்மகிட்ட இருக்குமா? நம்மகிட்ட தான் பிரச்சனை இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பிரைஸ் காட். அல்லேலூயா. அந்த மனுஷன்ட்ட தான் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு போதகர் சொல்லும்போது சொல்றாரு, என்னை கவனிக்கிறீங்களா என்ன, 10 மணி நேரம் விசுவாசம் இல்லாம ஜெபிக்கிறத விட விசுவாசத்தோடு படுத்து தூங்குறதே பெஸ்ட்ன்றார். என்னங்க பாஸ்டர் எப்படி சொல்றீங்க? அப்படிதான் நீங்க பாக்குறீங்க. நீங்க 10 மணி நேரம் ஜெபிக்கிறாரு, முட்டி போட்டு ஜெபம் பண்றாரு. ஆனா ஜெபிக்கிறவருக்கு கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாருன்ற அறிவும் இல்ல, ஜெபம் பண்ணா கொடுப்பாருன்ற அறிவும் இல்ல. ஆனா 10 மணி நேரம் சோதரன்னுகிட்டே இருக்கிறாரு. ஆனா வேற ஒருத்தர் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருன்னு ஒரு கொட்டாவி போட்டுட்டு கொர்ருன்னு படுத்து கம்பளியை மூடி தூங்குறாரு. இப்ப ஆண்டவர்கிட்ட இந்த 2 பேரையும் கொண்டு போங்க. ஆண்டவரே, 10 மணி நேரம் இந்த மனுஷன் விசுவாசம் இல்லாம ஜெபிச்சிருக்கான், இந்த மனுஷன் ஜெபமே பண்ணல, கர்த்தர் எனக்காக யாவையும் செஞ்சு முடிப்பாருன்னு படுத்து தூங்கிட்டாரு. இந்த 2 பேர்ல யாரை பிடிக்கும்னா ஆண்டவருக்கு யாரை பிடிக்கும் சொல்லுங்க பாப்போம். எவ்வளோ ஆண்டவர் மேல நம்பிக்கை இருந்தா கொர்ருன்னு கொரட்டை விட்டு தூங்குவாரு. எங்க அப்பா எனக்காக எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு, நான் எதுக்கு கவலைப்படணும்? அதுதாங்க விசுவாசம். அதை தான் சொல்ல வரேன். பிரைஸ் காட். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். பாருங்க, தேவனுடைய மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? இந்த பூமியில ஒரு மனுஷன் தேவனை நம்புறது தான். பிரைஸ் காட். அது நம்ம பிள்ளைகளை நம்ம பாருங்களேன், நம்ம ஒளிஞ்சிருந்து கேட்போம். சில சமயம் நம்ம குழந்தைங்க அதுங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிக்கும், உங்கள் அப்பாட்ட நான் கேட்டிருக்கேன் தெரியுமா, உங்கள் அப்பா எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுப்பாரு தெரியுமா அப்படின்னு அடிச்சு விட்டுட்டு இருப்பாங்க நம்மளை பற்றியே. நம்ம பக்கத்தில் போய் கேட்போம் பாருங்க. கேட்கும்போது நம்ம ஒன்று தான் சொல்லியிருப்போம், டேய் இதை வாங்கி தரேன்டா, அவன் 2 பிட்டு சேர்த்து போடுவாங்க. எங்கள் அப்பா அதை செஞ்சு தருவார் தெரியுமா உனக்கு அப்படின்னும் போது அவன் சொல்கிறது, அவன் பிட்டை சேர்த்து தான் போடுறான். இருந்தாலும் தகப்பனுக்குள்ளே என்ன வரும்? ஒரு பெருமை. இவ்வளோ நம்புறான் பாடுறான் நம்மளை. ஒரு பொல்லாத மனுஷனுக்கே இவ்வளோ சந்தோஷத்தை அந்த பிள்ளை அவ்வளோ நம்பிக்கையோட யாரோ ஒருத்தவங்கள்ட்ட பேசுறது கொடுத்துச்சுன்னா, இந்த பூமியில சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாம எனக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார், காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார், கிருபையாலே யாரும் இல்லாதவன் கிடையாது நான். சொல்லுங்க பார்ப்போம். யாரும் இல்லாத ஆளு கிடையாது நான். சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. என்னை காப்பதற்கு ஒரு கரம் இருக்கிறது, எனக்காக பேசுவதற்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார், எனக்கு உதவி செய்வதற்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். நான் தனி ஆளு கிடையாது. சத்தமா சொல்லுங்க, நான் தனி ஆளு கிடையாது. மிகப்பெரிய தேவன் ஒருவர் எனக்குள்ளே இருக்கிறார்னு விசுவாசத்தை பேசும்போது மேல அவருக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. என் பிள்ளை எவ்வளோ நம்புது என்னைய. பிரைஸ் காட். அதை கனப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். அல்லேலூயா. கர்த்தர் அதை கனப்படுத்துவார். ஆனால் பிரைஸ் காட் பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துக்குள்ளே போகிறோம். காட்ஸ் இன்டெகிரிட்டி cannot be questioned. காட்ஸ் இன்டெகிரிட்டி cannot be questionedனா என்ன அர்த்தம்? இன்டெகிரிட்டினா நேர்மை, இன்டெகிரிட்டினா நாணயம். தேவனுடைய நாணயம், நாணயம்னா என்ன? நம்பிக்கை, நம்பிக்கை நாணயம். அந்த நாணயம்னா காயின் நினைச்சிடாதீங்க. தேவனுடைய நம்பிக்கை கேள்வி கேட்கப்படுவதற்கு தேவன் ஒருபோது இடம் கொடுக்கவே மாட்டார். பிரைஸ் காட். உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்துட்டு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் ஈஸியாக. உங்களுக்கு ஒரு வசனத்தை கொடுத்துட்டு அந்த வசனத்தை சும்மா உங்களை நம்ப வச்சுட்டு அந்த வசனத்தை உங்களுக்கு நிறைவேற்றாம போக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? நாணயம் இல்லாமல் நடந்துக்கிறது. மனுஷங்க நம்ம அப்படி செய்வோம். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஒரு வார்த்தை கொடுத்துருவோம், வாக்கு கொடுத்துருவோம், இதை நான் உங்களுக்கு செய்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் அன்னைக்கின்னு பார்த்து வீட்டை பூட்டி போட்டு என்ன செஞ்சுருவோம்?
ஓடிடுவோம். நம்மளை நம்பி வந்தவங்க பார்க்கறது என்னது? திண்டுக்கல் பூட்டு தான். இதான் நாணயம், நம்ம நாணயம். ஆனால் கர்த்தர் அப்படி செய்வாரா? செஞ்சார்னா அவர் கர்த்தரே. அவரை நம்ப வேண்டிய அவசியமே, சர்ச்சுக்கு வர வேண்டிய அவசியமே, ஜெபிக்க வேண்டிய அவசியமே. அவர் நம்ம எப்படி சொல்லலாம்? ஆமாங்க, அவர் சொல்லுவார், பலதும் சொல்லுவாருங்க. வசனத்தில் பலதும் சொல்லி வச்சுக்க, எல்லாம் என்ன எனக்கு என்ன செய்கிறாரா? இப்படி கேட்க விட மாட்டாராம். அவர் நாணயத்தை கேள்வியை கேட்கறதுக்கு ஏன் தெரியுமா? கவனிச்சுக்கோங்க. சங்கீதம் 138:2. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். இப்பதான் மேட்ரு வருது, கவனிங்க. உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். For thou hast magnified thy words above all. அதான் அந்த வசனத்தினுடைய நிறைவு. எல்லாத்துக்கும் மேல அவர் வார்த்தையை தான் தூக்கி வச்சிருக்கிறாரா? இப்ப என்னை நல்லா கவனிங்க. ஒரு முறை இந்த வசனத்தை தியானிக்கும் போது என்னை நல்லா புரிஞ்சுக்கணும், தப்பா புரிஞ்சுட்டீங்கன்னா கோணலா போயிடும். ஒரு முறை கர்த்தரை வசனத்தை வாசிக்கும் போது தேவனை விட மிகப்பெரியது ஒன்று இருக்கிறதா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? தேவனை விட பெருசு ஏதாவது இருக்கா பிரதர் ஜான்? பிரைஸ் காட். இங்க பிரின்சி சிஸ்டர், தேவனை விட பெருசு ஏதாவது இருக்கா இந்த பூமியில? ஆனா இந்த வசனத்தை பார்த்தா இருக்கு. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவர் உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உமது வார்த்தையை என்ன செஞ்சார் தெரியுமா? தேவன் ஏன் ரொம்ப உண்மை உள்ளவர்னு சொல்றோம் தெரியுமா? அவர் ஒரு வார்த்தையை பேசுவார், அந்த வார்த்தையை பேசிட்டு அந்த வார்த்தையை அவருக்கு மேலே தூக்கி வச்சிருவார். வார்த்தையில் உண்மையுள்ளவர் அப்படின்னு அதுக்கு தான் சொல்கிறோம். சிலர் பேசி பார்த்துருக்கீங்களா? என் உயிர் போனாலும் சொன்ன வார்த்தை. அதன் அர்த்தம் என்ன? என்னையை விட என் வார்த்தை தான். புரியுதா உங்களுக்கு? செத்தாலும் சாவேன் நான் கொடுத்த வார்த்தைய. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நான் பெருசு இல்லை, நான் சொன்ன வார்த்தை தான். அதை கண்டுபிடிச்சவர் யார் தெரியுமா? பிதாவாகிய தேவன் தான். அதனால தாங்க வீட்டில் ஒட்டி வச்சிருக்கீங்களே செவத்தோரமாக அழகுபடுத்துறதுக்காக வாக்குத்தத்தத்தை எழுதி வச்சிருக்கோம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னா போய் உடனே எழுதி ஒட்டிடுவோம். நம்ம வீடுகளில் கேலண்டர்களுக்கு பஞ்சமே. எல்லா செவத்துலேயும் ஒரு கேலண்டர் இருக்கும், ஒரு வாக்குத்தத்தம் இருக்கும். அந்த வாக்குத்தத்தத்தை பார்க்கும்போது பாருங்க, ஆமாம் இந்த சர்ச்சில் கொடுத்தாரு, இந்த பாஸ்டர் கொடுத்தாரு. நோ, கர்த்தர் நமக்கு கொடுத்தது. அவர் வார்த்தையை தூக்கி அவரே தூக்கி மேலே வச்சிருக்கிறாரு. அந்த வார்த்தையை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆபிரகாமை பார்த்து நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டேன் ஆபிரகாமுக்கு. என்னை விட என் வார்த்தை தான் பெருசு, நான் நிறைவேற்றியே. வேறு ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருடைய வார்த்தையை அவர் பேசும்போது, என்னை கவனிக்கிறீங்களா என்ன? கர்த்தர் தமது வசனத்தை பேசும்போது அந்த வசனமே அவருக்கு கூண்டு மாதிரியாம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை பேசி அந்த கூண்டுக்குள்ள அவரே போய் என்ன செஞ்சுக்கு வரான்? அடைச்சுக்கு வரான். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு டப்புன்னு போய் கூட்டுக்குள்ள அவரே அடைஞ்சுக்குவார். எந்த கூட்டுக்குள்ள? நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பேன்ற அந்த வார்த்தை இன்னும் கூட்டுக்குள்ள அவரே அதை மீற அடுத்த நாள் போகல. ஆண்டவரே, நேற்றுக்கு நீங்கள் நிச்சயமாகவே என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க. நேற்றுக்கு வேறு மூடில் இருந்தேன். ஏதோ ஒரு ஜோக் சொல்லுவாங்களே, அது வேற வாய். அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட நடக்காது. சொன்னால் நான் சொல்லட்டுமா உங்கள்கிட்ட? உங்களை பார்த்து கர்த்தர் வசனத்தை கொடுத்துருக்காரா இல்லையா? எத்தனை பேருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கு? கை வைத்து காமிங்க. இல்லைங்க பாஸ்டர் ஒன்றும் இல்லை அப்படின்னா ரொம்ப பரிதாபம். கர்த்தர் வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுத்துருக்காரா? உங்களோட ஏதோ வசனத்தை பேசியிருக்காரா? அவர் சும்மா விளையாட்டுக்கு சொல்லலைங்க. உங்களை பார்த்து டைம் போகாம சொன்ன வார்த்தை அல்ல, அது பிளான் பண்ணி தான் சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமா அது இன்னைக்கு நீங்க பார்க்காம இருக்கலாம், வாழ்க்கையில் அது வந்தே. அதான் கர்த்தர். பிரைஸ் காட். அதனால தான் சொன்னேன் பாருங்க, God's integrity cannot be
கொஸ்டின்னா அவர் நாணயத்தை கேள்வி கேட்க யாரையுமே விடவே மாட்டாரு. சொன்னா சொல்லுங்க பாப்போம், கர்த்தர் சொல்லிட்டா சொன்னதுதான். என்ன சூழ்நிலை மோசமாக இருந்தாலும், ஆப்போசிட்டாக இருந்தாலும், தலைகீழாக இருந்தாலும் நடந்தே தீருங்க. உங்கள் குடும்பத்தில் ஒருத்தரை நான் அவனை ரட்சிப்பேன், அவனை தொடுவேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டா சிஸ்டர், அந்த நபரை ஆண்டவர் தொட்டே தீருவார். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் நிச்சயமாக தொற்றுவார் சிஸ்டர். இந்த வார்த்தை உங்களுக்கு தான். அதுக்காக நீங்கள் தலைகீழாக போட்டு உருண்டு பிறண்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொன்னவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். ஒரு நாள் உங்கள் கண்ணு பார்க்கும், என்கிட்ட வந்து சொல்லும். இயேசுவின் நாமத்தினாலே கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை praise God, அல்லேலூயா. பாருங்க, விசுவாசம் எப்படி வருகிறது? நம்ம பேரெல்லாம் என்னதுங்க? எல்லாரும் சொல்லுங்க, நம்ம பேரெல்லாம் என்னது? விசுவாசிகள். அல்லேலூயா. நம்ம பேரெல்லாம் ஆக்சுவலி என்னது? எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு விசுவாசி. ஊழியனாக இருக்கக்கூடிய நான் யாரு? ஃபஸ்ட்டு விசுவாசி தான். நான் விசுவாசி, நான் ஆண்டவர் விசுவாசிக்கிறேன். praise God. இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே யாரா? விசுவாசி. ஏன் விசுவாசின்னு சொல்கிறோம்? விசுவாசிக்கிறதுனால. சிலவங்களுக்கு விசுவாசமே இருக்காது, பேர் மட்டும் என்னது? விசுவாசி விசுவாசி விசுவாசி. ஆனால் விசுவாசம்னா என்னன்னே தெரியாது. நம்ம அப்படி யாருமே இல்லைன்னு நினைக்கிறேங்க. ஆமேன். ஆமாங்க பாஸ்டர் சொல்லுங்க. ஆமாங்க பாஸ்டர். பிரைஸ் காட். அல்லேலூயா. பாருங்க, ரோமர் 12ஆம் அதிகாரத்தின் 3வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 3. பிரைஸ் காட். அல்லேலூயா. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே. அது மட்டும் தான் எனக்கு வேணும். அவன் அவனுக்கு, எல்லாரும் சொல்லுங்க, அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே. கவனிங்க, இங்க விசுவாசத்துக்காக ஆண்டவருடைய பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் விசுவாசம் கொடுங்கன்னு நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் விசுவாசம் கொடுங்க, ஆண்டவரே கொஞ்சம் விசுவாசத்தை எடுத்து எனக்கு ஊத்தி விடுங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட, என்னை கவனிங்க, முக்கியமான ஒரு இடத்துல இருக்கும். யாரெல்லாம் ஆண்டவராகி இயேசுவை சொந்த ரட்சகராக ஏத்துக்கிட்டு, இயேசுவை நீங்க தான் என் ஆண்டவர், நீங்க தான் என் ரட்சகர்னு முழுசா ஏத்துக்கிட்டோமோ, அவங்களுக்குள்ள ஆண்டவர் விசுவாசத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கிறாராம். எல்லாருக்குள்ளயும் ஒவ்வொரு ஸ்பூன் விசுவாசம் என்ன செஞ்சிருக்கிறார்? ஆண்டவர் ஊத்தி இருக்கிறாரு. யாருமே சொல்ல முடியாது எனக்கு விசுவாசமே இல்ல பாஸ்டர், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் கொடுங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, இயேசு உனக்குள்ள இருக்காரா? ஆமாங்க இருக்காரு. அப்ப விசுவாசம் உனக்குள்ள இருக்கு. ஆபிரகாம் பிள்ளைக்காக விசுவாசிச்சானா உன்னாலையும் விசுவாசிக்க முடியும். என்ன பிரச்சனை? சில ஆளுகளுக்கு அந்த விசுவாசம் ஒரு ஸ்பூன் ஊத்தினா பாருங்க, அந்த ஒரு ஸ்பூனாவே இருக்கும் பாருங்க வாழ்க்கை ஃபுல்லா. விசுவாசம் என்பது பலூன் மாதிரி. கவனிங்க, எல்லாரு கையிலையும் நான் என்ன செய்யறேன்? இப்ப ஒரு பலூனை கொடுக்குறேன். சிலர் பெருசா ஊதி தம்பிட்டெல்லாம் கொடுத்தா ஊதி டம்முன்னு ஒரு சத்தம் கேட்கும், வெடிச்சிருக்கும். சிலர் ஊதி கொஞ்சோண்டு இவ்வளவு தண்டி உருண்டை வச்சிருப்போம். சிலர் ஊதாமலே பாக்கெட்ல புதுசா வச்சிருப்பாங்க. பாஸ்டர் நீங்க கொடுத்தது அப்படியே வச்சிருக்கீங்க. விசுவாசமும் அப்படிதான். ஏன் ஒரு சில மனுஷங்க ரொம்ப சாதிக்கிறாங்கன்னு தெரியுமா? ஆண்டவர் கொஞ்சம் கொடுத்த விசுவாசத்தை ஊதுறது. எப்படி? சொன்னா எனக்கு செய்வாரு, சொன்னவர் எனக்கு. எப்படிங்க விசுவாசத்தை ஊதுறது? கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியுமா? ஒண்ணு சொல்லி அனுப்பட்டுமா? இன்னைக்கு போய் நீங்க சும்மா நிம்மதியாவே இருக்க முடியாது பாருங்க. வீட்டுல போய் அமைதியா இருங்க. ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, தன்னுடைய உதடுகளை அசைக்க முடியாதவனால மலையெல்லாம் அசைக்கணும்னு கனவு கூட கன்றாதன்றாரு. உன் வாயை திறந்து நீ பேசுற ஆண்டவருடைய பிள்ளையா இல்லைன்னா உன்னால ஒண்ணுமே சாதிக்கவே. நம்மளே சொல்லணும். நம்ம கண்ணாடியை பார்த்து நம்மளே சில சமயம் பாருங்க ரொம்ப சொங்கி மாதிரி இருப்போம் பாருங்க. கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது இருக்கா எங்களுக்கு பாக்கெட்ல பணம் எல்லாம் இருக்கும்போது பாருங்க, நம்ம நிற்கும் போது நமக்கே டிப்பா தெரியும் பாருங்க. ஒண்ணுமே இல்லாம போய் நின்னோம்னா நம்ம அதே முகம் தான் பாருங்க பார்ப்போம். ரொம்ப பரிதாபமா நின்றுட்டு போம் பாருங்க. அந்த நேரம் பேசணும், ஏய் நீ ஆண்டவருடைய பிள்ளை,
சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுற எனக்கு ஒரு நன்மையும் குறைவுப்படாது. நான் தொட்டதெல்லாம் வாய்க்கும். சொல்லணும், காலைல எந்திரிச்ச உடனே சொல்லணும். பாருங்க, சிலவங்க எந்திரிச்ச உடனே காலைல சொல்லுவாங்க, இந்த நாள் என்ன மழை வர மாதிரி இருக்கும், ஒரே விளங்காத நாளா இருக்கும். வாய் வச்சிருங்க ஃபர்ஸ்டே. எத்தனை பேர் என்ன கவனிக்கிறீங்க? ஃபர்ஸ்டே வாய் வச்சிருங்க. எந்திரிச்ச உடனே கண்ணை கசக்கிட்டு படுக்கையில இருந்து எந்திரிச்சு ஜன்னலை பார்த்துட்டு, என்ன மலமோடமா இருக்கு, இந்த நாளே விளங்காது போல, முடிஞ்சிச்சு. நீயே உனக்கு என்ன வச்சுட்ட? அந்த நாள் உனக்கு விளங்காது. நீ குப்பரை அடிக்க விழுந்துட்டு கடவுளை குறை சொல்லக்கூடாது. கர்த்தர் இந்த நாள் இப்படி ஆக்கிட்டாருன்னு உன் வாயில நீயா அந்த நாளை அப்படி மாத்திட்ட. அதுக்கு சங்கீதக்காரன் என்ன சொல்றாருன்னா, இந்த நாள் கர்த்தர் எனக்கு உண்டுவனின் நாள், இதிலே நான் கலிகூர்ந்து மகிழ கடவன். அவரே சொல்லிக்கிட்டாரு, இது கர்த்தர் எனக்காக ஸ்பெஷலா உண்டாக்குன நாள், அதனாலதான் உயிராவே. சிம்பிள் ட்ரூத், பெரிய சத்தியம் இருக்குங்க. இது கர்த்தர் எனக்காக உண்டு பண்ண நாள்னு, இப்ப ஜான் தினகரனுக்காக இந்த நாள் உண்டு பண்ண நாள்னு நான் எப்படி சொல்ல முடியும்னா, நான் உயிரா இருக்கேனே. இந்த நாள் எனக்கு உண்டு பண்ணனால நான் நேத்துக்கே என்ன செஞ்சிருந்திருப்பேன், பரமேறி இருப்பேன். இது கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ண நாளா? ஏன் உண்டு பண்ணாரு? நீங்க உயிரா இருக்கீங்களே இன்னைக்கு. அப்ப சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு பாருங்க, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதுல நான் என்ன செய்ய போறேன்? மகிழ்ச்சியா தான் இருக்க போறேன். என் சந்தோஷத்தை யாரும் கெடுக்க நானு விட மாட்டேன். சொல்லுங்க பாப்பா, என்னை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள், பிரச்சனைகள் என் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு நானு விட மாட்டேன். கர்த்தர் எனக்கு உண்டாக்குன நாள், இந்த நாள்ல சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். இதுக்கு பேர் தான் விசுவாசம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென். சோ எல்லாருக்குமே ஆண்டவர் என்னத்தை கொடுத்துருக்கிறாராம்? இப்ப நீங்க சொல்லுங்க, இங்க இருக்கவங்க, உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கா இல்லையா? கை வைத்து சொல்லுங்க, எனக்குள்ளே தேவன் பகிர்ந்தளித்த விசுவாசம் இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் காட். சோ விசுவாசத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கறது அறியாம, ஆண்டவரே எனக்கு விசுவாசம் கொடுங்க, ஆண்டவரே விசுவாசம் கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபிச்சா அவங்களுக்கு வசனம் தெரியலன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுமா? பிரைஸ் காட். இந்த விசுவாசத்தை எப்படி அதிகரிக்கிறது கவனிங்க. ரோமர் 10ஆம் அதிகாரத்தின் 17வது வசனம். இன்னும் 2 வசனங்கள் தான் நான் வாசித்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த விசுவாசத்தை எனக்குள்ளே வளர்த்து கொள்ள செய்வது எது? எது எனக்குள்ள விசுவாசத்தை வளர வைக்குது? ரோமர் 10ஆம் அதிகாரத்தின் 17வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். விசுவாசம் எப்படி வருமா? கேள்வியினால் வரும். கேள்வினா கொஸ்டின் கேட்கறது இல்ல, கேள்வினா காதுல கேட்கறதுனால வருமா? எதை கேட்கறதுனால? கண்டகடியதை கேட்டா நீங்க போய் காலங்காத்தால போய் டீ கடையில உட்காருங்க, அங்க அப்படி ஆயிடுச்சாமே, இங்க இப்படி ஆயிடுச்சாமே, புதுசா ஒரு வியாதி வந்துகிட்டு இருக்காமே, பக்கத்து ஊருக்கு வந்துருச்சாமே, இதெல்லாம் நம்ம காது என்ன செய்யுது? கேட்குது. அதனாலதான் எதை கேட்கிறோன்றத ஜாக்கிரதையா கேட்கணும். நாசமா போவ நீ அப்படின்றத காது கொடுத்து என்ன செஞ்சிடக்கூடாது. நீ நாசமாத்தான் முன்னாடி வந்து அப்படிலாம் ஆளை பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கும் இந்த 21st செஞ்சுரியில் அப்படிப்பட்ட ஆள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். அந்நிய பாஷையும் பேசுவாங்க, ஸ்தோத்திரமும் சொல்லுவாங்க, மண்ணை எடுத்து இறைச்சி நீ சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, வாயார சொல்லுங்க, நாசமா அப்படின்ற ஆளையும் நானு பார்த்திருக்கேன். அல்லேலூயா. என்ன சொல்ல வரேன் நானு? பிரைஸ் காட். உங்களை சுத்தி இருக்க மனுஷன், ஏதோ ஒரு முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல வரேன். உங்களை சுத்தி இருக்கிறவன் 1000 முறை உங்களை பார்த்து நீ நாசமாத்தான் போவஜான், நாசமாத்தான் போவஜான், நீ நாசமாத்தான் போவஜான்னு சொன்னாலும் நீங்க நாசமா போக மாட்டீங்க. எப்ப அடுத்தவங்க என்னை நாசமா போன்னு சொல்லிட்டாங்களே, எங்க நான் நாசமா போயிருவேனோன்னு நினைச்சிட்டீங்களோ, போச்சு. நான் சொல்ல புரிஞ்சா? என்னை சுத்தி 1000 பேரும் 10000 பேரும் விழுந்தாலும் அது என்னை
நீ ஒரு ஆள் தானே நாசமா போன்னு சொல்ற, இன்னும் 10 பேர் கோரஸா சொல்லுங்க, அப்ப கேட்கறது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவங்க நாசமா போன்னு சொல்றானே, அவன் சொல்லிட்டானே, அவனே சொல்லிட்டானே, அப்ப நான் நாசமா போயிருவேணும்ன்ற எண்ணத்தை உள்ள விட்டுட்டீங்கன்னா நாசமா போயிருவீங்க. அவன் சொல்றது வசனம் இல்லைங்க, கர்த்தர் சொல்றதுதான் என்னது. நான் எதை நம்பணும்? இவன் நாசமா போயிருவேன்றான், ஆண்டவர் சொல்றார் நீ வாழ்ந்து சுகமாய். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாய்ன்னு ஒரு வசனம் சொல்லுது. நம்ம என்ன செஞ்சிடும் தெரியுமா? இதை கேட்கறத விட்டுட்டு அதை போய் ஐயோ எப்படி சொல்லிட்டாங்களே அப்படி சொல்லிட்டு அதவே தியானிக்க ஆரம்பிச்சிருது. கவலையில தாடியெல்லாம் வளர்த்து என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, என்ன இப்படி சொல்லிட்டாங்களே சொல்லி சொல்லியே இவன் நாசமா போயிடுவான். அதை கண்டுக்கவே இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு என்ன சொல்லணும், ஆண்டவருடைய பிள்ளை, நான் நாசமாகிறதுக்கு ஆண்டவர் என்ன படைச்சாரு. நான் சொல்றீங்க உட்கார்ந்துருக்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து, நீங்க நாசமா போகணும்னு ஆண்டவர் படைச்சிருக்காரு இந்த பூமியில. நீங்க வாழ்ந்து சுகமா இருப்பதுதான் உங்களை குறித்த தேவனுடைய சித்தம். நீங்க உங்க கையால அநேகருக்கு பிளெஸிங்கா இருக்கிறது தான் ஆண்டவர். உங்க கையை உயர்த்தி சொல்லுங்களேன். உங்க வலது கையை நீங்களே பார்த்து, இந்த கை ஆசீர்வதிக்கப்படுகிறது, இந்த கை ஏழைகளுக்கு கொடுக்கும், இந்த கை மூலமா அநேகரை தூக்கி விடுவேன் நானு. காரணம் நான் கர்த்தருடைய பிள்ளை. அததான் பேசணும். ஏமேன் சொல்லுவோமா? சோ விசுவாசம் எப்படி வருமா? ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தை கேட்பதினாலே. விசுவாசம் எப்படி வருமா? கர்த்தர். இப்ப நீங்க உங்களுக்குள்ள என்ன போயிட்டு இருக்கு தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பிரசங்கத்தை கேட்கும் போது என்ன உள்ளுக்கு போகுது தெரியுமா? விசுவாசம் போய்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. அப்படியே இப்படி உட்கார்ந்துட்டு இருந்திருப்பீங்க, இப்ப கொஞ்சம் நிமிந்து உட்கார வைக்க வசனம். வெளியே போகும்போது உதறி தள்ளிட்டு போவீங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நான் என்ன சும்மாவா அப்படின்ட்டு வெளியே போவீங்க. அததான் வசனம் செய்யும். பிரைஸ் காட், அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். ஒவ்வொரு முறையும் பிரைஸ் காட், ஒவ்வொரு முறையும் நான் வேதத்தை திறந்து வாசிக்கும் போது கவனிச்சுக்கோங்க, முக்கியமான ஒரு பாயிண்ட் பேசுறேன். ஒவ்வொரு முறையும் என் கையில இருக்க பைபிளை திறந்து நான் வாசிக்கும் போது தேவன் என்னோடு பேசுவதற்கு நான் அவருக்கு அனுமதி கொடுக்கிறேன். என் பைபிள் மூடியே இருந்துச்சுன்னா அவரால் என்கிட்ட பேச முடியாது. நான் பைபிளை திறக்கும் போது சரி நான் பைபிள் படிக்க போறேன் அப்படின்னு நீங்க உட்கார்ந்து உங்க பைபிள் எடுத்து நீங்க வாசிக்கும் போது நான் சொல்றேன், உங்க யூ ஆர் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி டு யுவர் காட் டு ஸ்பீக் வித் யூ. உங்க ஆண்டவர் உங்களோடு பேசுவதற்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க? அனுமதி கொடுக்குறீங்க. ஓகே ஆண்டவர் பேசுங்கன்னு. அவர் நிச்சயமாய் பேசுவார். நீங்க பைபிளை திறந்த உடனே பிரைஸ் காட் உங்களுக்குள்ள என்ன வந்துரும்? விசுவாசம் வந்துரும். வசனம் என்னத்தை கொடுக்குது? முக்கியமான காரியம் பேசுறேன், ரொம்ப ஷார்ட்டா தான் பேசுறேன். பைபிளை திறந்த உடனே வேத வசனத்தை நீங்க வாசிக்கும் போது உங்களுக்குள்ள என்ன வருகிறது? விசுவாசம். விசுவாசம் வந்த உடனே பிரைஸ் காட் பிசாசுக்கு பயம் வந்துருது. உங்களுக்குள்ள விசுவாசம் வந்துருச்சுன்னா பிசாசுக்கு என்ன வந்துரும்? பயம் வந்துரும். ஏன் பயம் வந்துச்சுன்னா இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள என்னத்தை கொடுக்கும்னா அறிவை கொடுக்கும். தேவன் யார் என்ற அறிவை கொடுக்கும், நீங்க யார் என்ற அறிவை கொடுக்கும். நான் இப்படி இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. நான் எதுக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன்? சோத்து மேல கைலி கட்டிட்டு வெட்டி கதை பேசுறவங்க கூட உட்கார்ந்துட்டு இருக்கிறவனா நானு? திடீர்னு வரும் பாருங்க, அப்படி புத்தி வருமா இல்லையா? எத்தனை பேருக்கு அப்படி வந்திருக்கு? கெட்டகுமாரனுக்கு வந்துச்சு, திடீர்னு ஒரு நாள் வந்துச்சு. நான் எதுக்கடா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன் பண்ணி சாப்பாடை சாப்பிட்டுட்டு? எங்க அப்பா மிகப்பெரிய பெரிய ஆளு, நான் எந்திரிச்சு போறேன்றான் பாருங்க. அவனுக்குள்ள புத்தி வருது. ஏன் வருது? வசனத்தை வாசிச்சா வசனம் விசுவாசத்துக்கும், விசுவாசம் எனக்குள்ள வந்துச்சுன்னா அந்த விசுவாசம் பிசாசுக்கு பயத்தை கொடுக்கும். ஏன் பயம் வருதுன்னா எனக்கு என்ன வந்துருச்சு? இப்ப அறிவு வந்துருச்சு. எங்க அப்பா யாருன்ற அறிவு. நான் இங்க இருக்க வேண்டியவனே கிடையாது, நான்லாம் பெரிய ஆளா இருக்க வேண்டியவன்ற ஒரு விசுவாசம் வந்துருது பாருங்க. அல்லேலூயா. இந்த அறிவு வந்த உடனே என்ன ஆயிரு தெரியுமா? உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பயம் போயிரும். எங்க சத்துருவமோ ரொம்ப அடிக்குது, நான் என்ன நடக்காததெல்லாம் பேசல. இயல்பு உங்க வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணாத எதையுமே நான் இங்க இந்த மேடையில பேச மாட்டேன். திடீர்னு பாருங்க, இங்க ஓரத்துல குத்தும் பாருங்க,
எந்த சைடு குத்துது, அதுலயும் பயங்காட்டி விடுறதுக்குன்னு ஆளுங்க இருப்பாங்க பாருங்க. ரைட் சைடா லெஃப்ட் சைடா? ரைட் சைடு குத்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, கேஸ் தான். லெஃப்ட் சைடு குத்துதா, எப்படி குத்துது, நறுக்கு நறுக்குன்னு குத்துதா அப்படின்னு பாருங்க. இங்க ஏற்கனவே பரட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம பாருங்க எங்க போயிருவோம், எல்லாரையும் ஒரு முறை கடைசியா என்ன செய்வோம், அது ஒரு ஏப்பா விட்டா சரியாயிரும் பாருங்க. பாருங்க, அறிவு வந்துருச்சுன்னா பயம் வெளியே போய். என்ன அறிவு வந்துருச்சு? கல்வாரி சிலுவையிலே 1 பேதுரு 2:24 படி இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். ஏற்கனவே சிலுவையில நான் சுகமாயிட்டேன். இயேசு என் பலவீனத்தை எல்லாம் சிலுவையில தூக்கி சுமந்துட்டாரு. நான் சுமக்க வேண்டிய தேவை இல்லை. இப்ப பிசாசு என்கிட்ட சும்மா என்னை வந்து குழப்புறான், நான் அவன் சொல்றதை நம்ப போறது கிடையாது. இன்னும் நான் இந்த பூமியில செஞ்சு முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. பாதி வயதுல நான் கண்ணை மூட போறது இல்ல. வசனம் என்ன சொல்கிறது? நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. பேசுறாரு. திருப்தினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மீல்ஸ் சாப்பிட்டுருக்கீங்களா? ஹோட்டல்ல போய் எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க? மீல்ஸ் பிரியாணி கேட்கல, மீல்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன வாங்குவோம்? சோறு போடுவாங்க. சப்ளையர் வந்து சோறு போடுவாரு, சாம்பார் ஊத்துவாரு, நல்லா குழச்சி சாப்பிட்டு அப்படியே கிளீன் பண்ணி போடுப்பா கொஞ்சம் அப்படின்னு. அடுத்து என்னது? என்ன குழம்பு? புளி குழம்பு. ஒரு விளாசும் பாருங்க, அப்படியே கையெல்லாம் நாக்கி. அடுத்து என்னதுங்க? ரசம் ஊத்துப்பா அப்படின்னு நல்லா பிசைஞ்சு அப்படியே அடிப்போம் பாருங்க. அதுக்கடுத்து என்னது? மோரா தயிரா ஏதோ ஒண்ணு, தயிர் ஊத்தி அடிச்சு எல்லாம் புதுசா அடுத்தவனுக்கு போட்டுடலாம். அந்த இலைய அவ்வளோ கிளீனா வச்சிருப்போம் பாருங்க. இந்தாங்க பிரதர் யூஸ் பண்ணிக்கங்கன்னு கொடுக்கலாம். அவ்வளோ சுத்தம் பண்ணிடுவோம் பாருங்க. பண்ண உடனே திரும்பி அந்த சப்ளையர் வந்து சாப்பாடு தட்டை தூக்கிட்டு, அண்ணே சாப்பாடு போட்டுமா? எப்பா போதுண்டா சாமி, போதுண்டா சாமி அப்படின்ட்டு ஒரு ஏப்ப விடுறோம் பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் திருப்தி. வசனம் என்ன சொல்லுது? நீடித்த நாட்களால் உன்னை திருப்தி ஆக்கினா என்ன அர்த்தம்? போதும் ஆண்டவரே, எல்லாத்தையும் பார்த்துட்டேன் ஆண்டவரே, வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதத்தையும் நானு பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்டேன், பேர பிள்ளைகளை பார்த்துட்டேன், வீட்டை கட்டிட்டேன், நிறைய பேருக்கு உதவி செஞ்சுட்டேன், இன்னும் உங்கள்கிட்ட வந்தா சந்தோஷம் ஆண்டவரே, நீங்க கொடுத்த வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துட்டேன்னு சொல்றதுக்கு பேர் தான் திருப்தி. அதை தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறேன்றாரு. எத்தனை பேருக்கு வேணும்? ஆமேன்னு சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. ஊசலாடிக்கிட்டு பாதி வேலையை விட்டுட்டு போறது இல்லை, கண்ணை மூடுறது இல்லை. நிறைய வேலையை செஞ்சு பிள்ளைகளை பெத்து விட்டு அதுங்களை நடுத்தருவுல விட்டுட்டு போறது இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிங்கன்னா இது உங்களுக்கு நடக்குங்க. சொல்லுங்க, நான் இதை விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, நீடித்த நாட்களால் கர்த்தர் என்னை திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை எனக்கு காண்பிப்பார். நான் பாதி வயதுல போவது இல்லை இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா சொல்லுவோமா? சோ என்ன வருது பாருங்க. அப்ப நெஞ்சில குத்துச்சுன்னா, லெஃப்ட் சைடு குத்துச்சுன்னா பயம் உங்களுக்கு வராது. ஏன் தெரியுமா? அறிவு வந்துருச்சு. அறிவு எது கொடுத்துச்சு? கர்த்தருடைய வசனம். அவர் தூக்கி சுமந்தத பிசாசு என் உடம்புல வைக்க முடியாது. வியாதியில நான் சாக போறதே கிடையாது. நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன். பிரைஸ் காட். அல்லேலூயா. கடைசியா 2 தீமோத்தேயு 1 7வது வசனத்திற்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 2 தீமோத்தேயு chapter 1:7. பிரைஸ் காட். 1:7. யா, பிரைஸ் காட். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். Praise God. என்னோட கூட சேர்ந்து ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ஓகே. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியவே. தேவன் எனக்கு என்ன ஆவியை கொடுக்கல? எல்லாரும் சொல்லுங்க. தேவன் எனக்கு எங்க தோத்துருவேனோ என் வாழ்க்கையில, எங்க நான் தோத்து போயிருவேணும், அடுத்த முன்னாடி தலை குனிஞ்சிருவேணும், இந்த நோன்னுகிட்டே இருப்பாங்க நிறைய பேர். இந்த நோ பார்ட்டி. நீங்க நோ பார்ட்டியா? தோத்துருவேணும், தலை குனிஞ்சிருவேணும், அவமானப்பட்டுருவேணும், நஷ்டப்பட்டுருவேணும், விழுந்துருவேணும். இந்த நோவே வேண்டாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவிய கொடுக்கல. பயமுள்ள ஆவியை கொடுக்காம என்ன ஆவி கொடுத்திருக்கிறார்னா, பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார், அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரு,
தெளிந்த புத்தி உள்ள ஆவியை, தெளிந்த புத்தி உள்ள ஆவி என்று வேற ஒரு டிரான்ஸ்லேஷன் ரொம்ப பயங்கரமா இருக்கு பாருங்க. God has given us the spirit of self disciplining. சுயமா நம்மளை ஒழுங்குபடுத்தி கொள்கிற ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரா. நமக்கிட்ட இருக்க தவிர நம்மளே சரி பண்ற ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் சொல்றேன், இங்க இருக்க யாருக்குள்ள தேவன் என்னத்தை கொடுக்கல? பயமுள்ள ஆவிய கொடுக்கல. நான் உங்களை பேசி அனுப்புறேன், கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். மிகப்பெரிய ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்க சாதாரணமான ஆளு நீங்க எடை போட்டீங்கன்னா சாதாரணமா தான் வாழ்வீங்க. சாதாரணமான ஆள் எனக்குள்ள அசாதாரணமான தேவன் ஒருவர் இருக்கிறபடினால் இந்த சாதாரண உலகத்திலே நானும் அசாதாரணமானவனாக இருக்கிறேன். I am not ordinary in this ordinary world. I am extraordinary because the extraordinary God is with me. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்கள் மூலமாக, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தவங்க மூலமாக கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தரை நம்புறதை மட்டும் விடாதீங்க. நிச்சயமா உங்களை ஆசீர்வதிச்சிருவாருங்க. யாரையுமே ஆண்டவர் நிச்சய மாட்டார். கர்த்தரை நம்புறவங்க ஆண்டவர் கைவிடவே மாட்டார். கைவிடவே. நீ வாழ்ந்து சுகமா தான் இருப்பீங்க. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Praise God. Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, சொல்லுங்க, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான், கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஓ நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவோம். Thank you Lord. Thank you Jesus. இயேசுவே மக்கு நன்றி ஆண்டவரே. நிந்தனைகள் நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசர் கோடி என் மேல் பறக்க, நேசர் உமக்காய் ஜீவித்திடுவேன். நேசர் கோடி என் மேல் ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நான் உங்களை மட்டும் நம்ப போறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. சொல்லுவோம், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். ஒரு விசை கூட சொல்லுவோம், நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கரங்களை தட்டி இயேசு ராஜாவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Father, we glorify the name of Jesus. பிதாவே, இயேசுவின் நாமத்தை சொல்லி உங்க சமூகத்துக்கு நேராக நாங்கள் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் சாதாரணமான ஆள் இல்லை, எங்களுக்குள்ள மிகப்பெரிய கர்த்தர் இருக்கிறாரு. பிசாசே, சத்துருவே, கீழே விழுவேன்னு நினைச்சிட்டியோ, தோற்று போவேன்னு நினைச்சிட்டியோ? நோ நோ நோ. எனக்குள்ள மிகப்பெரிய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிற என் கர்த்தர் பெரியவர், பெரியவர், பெரியவர். நாங்கள் தோற்று போவதில்லை, தலை குனிவதில்லை. வந்தவுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆன்லைன்ல கர்த்தருடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த விசுவாசம் அதிகரிக்கட்டும்.
விசுவாசம் அதிகரிக்கட்டும். விசுவாசத்தினால் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் முற்பிதாக்கள் நற்சாட்சிகளை பெற்றார்கள். இதே விசுவாசம் தான் அவங்க நற்சாட்சி பெற வைத்தது. இந்த விசுவாசம் எங்க வாழ்க்கையிலையும் நற்சாட்சியை உண்டு பண்ணட்டும். அடுத்த முறை நாங்க பார்க்கும்போது பிரைஸ் காட், இந்த வாரத்தை விட இன்னும் 8 நாள் கழிச்சு நாங்க பார்க்கும்போது மிகப்பெரிய அற்புதத்தை கர்த்தங்களுக்கு செஞ்சுட்டாரு பாஸ்டர்னு ஆண்டவரே சொல்ற வார்த்தைய என் காது கேட்கணும். ஆண்டவரே, கர்த்தர் நீர் அப்படியே செய்திருக்கிற அப்படின்னா நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வீட்டின் தாழ்பால்களை கர்த்தர் பலப்படுத்தபடியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. கைட்டு செய்கிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, போக்குவரத்து ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அங்க பண்ற பிளான்ல எல்லாம் ஆவியானவர் கூட இருந்தவர்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். சுயமாய் நாங்கள் ஒன்றும் திட்டம் செய்வது இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. மீண்டுமாய் நாங்கள் வந்து ஒன்று சேர்ந்து உடைய நல்ல நாமத்தை துதிக்க உயர்த்த ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறதற்காக நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருமா சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், பாதுகாப்பு, பராமரிப்பு என்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரை இருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக. Let's see you all in next week. Bye bye. See you. Praise God.